போட்டித் தேர்வுக்கு படிக்கும் தேர்வர்கள் இதனை எக்ஸாம் ரிவிஷனுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிப்பாய் கலகம் 1857 புரட்சி முதலில் வெடித்த இடம் பராக்பூர். பீகாரில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் கன்வர் சிங். பிரம்ம சமாஜம் தோற்றுவித்தவர் ராஜா ராம் மோகன் ராய். 1828 இந்து சமயத்தின் மார்டின் லூதர் என அழைக்கப்படுபவர் ராஜா ராம் மோகன் ராய். சத்திய ஞான சபையை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. பிரம்ம ஞான சபை 1875 நியூயார்க். மேடம் பிளவாட்ஸ்கி மற்றும் ஹென்றி ஆல்காட். அன்னி பெசன்ட் பிரம்ம ஞான சபை தலைவரான ஆண்டு 1893. அலிகார் இயக்கம் தொடங்கியவர் சர் சையது அகமது கான். முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி தோற்றுவித்தவர் சர் சையது அகமது கான். தாசில் உப் அகலக் பத்திரிகை ஆசிரியர் சர் சையது அகமது கான். இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இந்தியாவின் 2 கண்கள் என்றவர் சர் சையது அகமது கான். நியூ இந்தியா செய்தித்தாள் நடத்தியவர் அன்னி பெசன்ட். தன்னாட்சி இயக்கம் தொடங்கியவர் அன்னி பெசன்ட். பனராஸ் இந்து கல்லூரி தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜா ராம் மோகன் ராய். ஆத்மீய சபா தோற்றுவித்தவர் ராஜா ராம் மோகன் ராய். சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர உதவியவர் லார்ட் வில்லியம் பென்டிங். ராம் மோகன் ராய்க்கு ராஜா பட்டம் வழங்கியவர் அக்பர் II. ராமகிருஷ்ண இயக்கம் தோற்றுவித்தவர் சுவாமி விவேகானந்தர். 1897 மனிதனுக்கு செய்யும் பணியே கடவுளுக்கு செய்யும் பணி என்றவர் விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. சிகாகோ மாநாட்டில் கலந்து கொண்ட ஆண்டு 1893. எழுமீன் விழிமீன் உழைமீன் என்றவர் விவேகானந்தர். சத்யசோதக் சமாஜ் தோற்றுவித்தவர் ஜோதிராவ் புலே. கேரளாவின் சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ நாராயண குரு. தர்ம பரிபாலன யோகம் தோற்றுவித்தவர் ஸ்ரீ நாராயண குரு. 1903 சமரச சுத்த சன்மார்க்கம் தோற்றுவித்தவர் இராமலிங்க அடிகளார். திருவருட்பா எழுதியவர் இராமலிங்க அடிகளார். அருட்பெரும் ஜோதி கொள்கை கூறியவர் இராமலிங்க அடிகளார். பசி வறுமை தீமையின் காரணம் என்றவர் இராமலிங்க அடிகளார். சத்திய தருமசாலை நிறுவியவர் இராமலிங்க அடிகளார். வடலூர் ஜீவகாருண்யம் கூறியவர் இராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இராமலிங்க அடிகளார். ஆரிய சமாஜம் தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி. 1875 வேதங்களை நோக்கிச் செல் கொள்கை தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம் தொடங்கியவர் தயானந்த சரஸ்வதி. டிஏவி பள்ளிகள் தொடங்கியவர் தயானந்த சரஸ்வதி. சுதேசி இந்தியா இந்தியருக்கே முழக்கம் தயானந்த சரஸ்வதி. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் பி.ஆர். அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பி.ஆர். அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா 1990. அம்பேத்கர் பிறந்த தேதி ஏப்ரல் 14 1891. மகத் மார்ச் தலைமை தாங்கியவர் அம்பேத்கர். ஆயுதச் சட்டம் மொழிச் சட்டம் 1878. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் 1885. காங்கிரஸ் உருவாக்க ஆலோசனை ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் மும்பை. காங்கிரசின் முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் W.C. பானர்ஜி. காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் 72 பேர். இந்திய தேசிய காங்கிரசில் தீவிரவாதி என அழைக்கப்படுபவர் பால் கங்காதர் திலக். மராத்தியில் கேசரி பத்திரிகை வெளியிட்டவர் பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை
என்ற முழக்கம் கூறியவர் பாலகங்காதர திலகர். கணபதி சிவாஜி விழாக்களை அறிமுகப்படுத்தியவர் பாலகங்காதர திலகர். வங்க பிரிவினை நடைபெற்ற ஆண்டு 1905. வங்க பிரிவினை செய்தவர் லார்ட் கர்சன். வங்காளம் பிரிக்கப்பட்ட காரணம் நிர்வாக வசதி. வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு 1911. சுதேசி என்பதன் பொருள் சொந்த நாடு. வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. முஸ்லீம் லீக் உருவான ஆண்டு மற்றும் இடம் 1906 டாக்கா. முஸ்லீம் லீக் உருவாக்கியவர் நவாப் சலிமுல்லா கான். தீவிரவாதிகளின் தலைவர் பாலகங்காதர திலகர். மிதவாதிகளின் தலைவர் கோபால் கிருஷ்ணா கோகலே. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. முஸ்லிம்களுக்கு தனித் தொகுதி வழங்கிய சட்டம் மிண்டோ மார்லி சீர்திருத்தம். முதல் உலகப்போர் காலம் 1914 முதல் 1918 வரை. தன்னாட்சி இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1916. தன்னாட்சி இயக்கத்தை திலகர் தொடங்கிய இடம் மும்பை. தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்கிய இடம் சென்னை. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றான ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1916. நேரு முதன்முதலில் காந்தியை சந்தித்த மாநாடு லக்னோ மாநாடு. ஆகஸ்ட் அறிக்கை வெளியான ஆண்டு 1917. தன்னாட்சி இயக்கம் முடிவுக்கு வந்த காரணம் ஆகஸ்ட் அறிக்கை. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் 1919. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகமான சீர்திருத்தம் மாண்டேகு செம்ஸ்போர்டு. ரவுலட் சட்டம் 1919. விசாரணையின்றி கைது செய்ய அனுமதித்த சட்டம் ரவுலட் சட்டம். ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாடு முழு கடையடைப்பு 1919 ஏப்ரல் 6. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாள் 1919 ஏப்ரல் 13. ஜாலியன் வாலாபாக் அமைந்த இடம் அமிர்தசரஸ். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான தளபதி ரெஜினல்ட் டயர். தாக்கூர் துறந்த பட்டம் நைட்ஹுட். கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் முகமது அலி சவுகத் அலி. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1920. வரிகோட்டா இயக்க தீர்மானம் எடுத்த மாநாடு அகமதாபாத். சௌரி சௌரா சம்பவம் 1922. சௌரி சௌரா அமைந்த மாநிலம் உத்திரப்பிரதேசம். ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி கைவிட்ட காரணம் சௌரி சௌரா சம்பவம். சுயராஜ்ய கட்சி தொடங்கியவர்கள் சி. ஆர். தாஸ் மோதிலால் நேரு. சைமன் குழு வந்த காரணம் 1919 சட்டத்தின் செயல்பாட்டை ஆய்வு செய்ய. சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1927. சைமனே திரும்பிச் செல் என்ற முழக்கத்தின் காரணம் இந்தியர்கள் இடம்பெறாததால். பஞ்சாபின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் லாலா லாஜ்பத் ராய். லாலா லஜபதி ராய் தாக்கப்பட்ட சம்பவம் சைமன் குழு எதிர்ப்பு. பூர்ண சுதந்திரம் தீர்மானம் அறிவித்த மாநாடு லாகூர் மாநாடு. ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது 1929 டிசம்பர் 31. முதல் விடுதலை நாள் கொண்டாடியது 1930 ஜனவரி 26. ஜனவரி 26 குடியரசு தினமாக காரணம் 1930 விடுதலை நாள் நினைவு. சட்ட மறுப்பு உப்பு சத்தியாக்கிரகம் 1930. உப்பு சத்தியாக்கிரக பயணம் சபர்மதி ஆசிரமம் முதல் தண்டி வரை. உப்பு சத்தியாக்கிரகத்தில் கலந்து கொண்ட பெண்மணி சரோஜ்னி நாயுடு. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாக்கிரக தலைவர் சி. இராஜகோபாலாச்சாரியார். முதல் வட்ட மேசை மாநாடு 1930.
காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிட்டு வட்ட மேசை மாநாட்டில் கலந்து கொள்ள தீர்மானித்த ஒப்பந்தம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. இரண்டாம் வட்ட மேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1931, லண்டன். காந்தி கலந்து கொண்ட வட்ட மேசை மாநாடு இரண்டாம் வட்ட மேசை மாநாடு. வகுப்புவாத அறிக்கை வெளியிட்ட பிரதமர் ராம்சி மக்டொனால்ட். காந்தி சாகும்வரை உண்ணாவிரதம் மேற்கொண்ட காரணம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கீடு எதிர்ப்பு. பூனா உடன்படிக்கை நடந்தவர்கள் மகாத்மா காந்தி மற்றும் B.R. அம்பேத்கர். மூன்றாம் வட்ட மேசை மாநாடு 1932. மூன்று வட்ட மேசை மாநாட்டிலும் கலந்து கொண்டவர் அம்பேத்கர். இந்திய அரசு சட்டம் 1935. மாகாண தன்னாட்சி அறிமுகமான சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம். மாகாண இரட்டை ஆட்சி நீக்கப்பட்ட சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம். மத்திய கூட்டாட்சி அறிமுகமான சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம். கூட்டாட்சி நீதிமன்றம் அமைந்த சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம். ரிசர்வ் வங்கி அமைந்த சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம். இரண்டாம் உலகப் போர் 1939 முதல் 1945 வரை. காங்கிரஸ் அமைச்சர்கள் இராஜினாமா செய்த ஆண்டு 1939. ஜப்பான் சரணடைந்த ஆண்டு 1945. முகமது அலி ஜின்னா விடுதலை நாளாக அறிவித்த நாள் 1939 செப்டம்பர் 22. தனிநாடு கோரிக்கை வெளியிட்ட மாநாடு லாகூர் மாநாடு 1940. ஆகஸ்ட் நன்கொடை வெளியான ஆண்டு 1940. ஆகஸ்ட் நன்கொடை வெளியிட்ட ஆளுநர் லார்ட் லின்லித்கோ. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்த ஆண்டு 1942. கிரிப்ஸ் திட்டத்தை காந்தி கூறியது பின்னோக்கிய தேதியிட்ட காசோலை. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கிய நாள் மற்றும் இடம் 1942. ஆகஸ்ட் 8, மும்பை. செய் அல்லது செத்து மடி முழக்கம் கூறியவர் மகாத்மா காந்தி. இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஆட்சி அமைத்த கட்சி தொழிற்கட்சி. கிளெமெண்ட் அட்லி. நேதாஜி என்றால் தலைவர். நேதாஜி காங்கிரஸ் தலைவரான ஆண்டு 1938. முற்போக்கு கட்சி தொடங்கிய ஆண்டு 1939. நேதாஜி வேடமிட்டு சென்ற உருவம் ஆப்கானியர். இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். இந்திய விடுதலைக் கழக தலைமை பெற்ற இடம் சிங்கப்பூர் ராஷ் பிகாரி போஸிடமிருந்து. ஆசாத் ஹிந்த் பவுஜ் பொருள் இந்திய தேசிய இராணுவம். பெண்கள் பிரிவு தலைவர் லக்ஷ்மி. ஜெய் ஹிந்த் முழக்கம் கூறியவர் சுபாஷ் சந்திரபோஸ். அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினர்கள் பெத்திக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ். இடைக்கால அரசு அமைந்தது 1946. ஜவஹர்லால் நெஹ்ரு தலைமையில். ஆங்கில அரசின் கடைசி தலைமை ஆளுநர் லார்ட் மவுண்ட்பேட்டன். ஜூன் 3 திட்டம் இந்திய பிரிவினை திட்டம் 1947. இந்திய விடுதலைச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட மாதம் ஜூலை 1947. சுதந்திர கொடி ஏற்றப்பட்ட இடம் செங்கோட்டை. சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் லார்டு மவுண்ட்பேட்டன். முதல் இந்திய தலைமை ஆளுநர் சி. இராஜகோபாலாச்சாரியார். முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. காந்தி கொல்லப்பட்ட நாள் 1948 ஜனவரி 30. இந்தியாவை ஒன்றிணைத்தவர் வல்லபாய் பட்டேல். சுதேச அரசுகள் எண்ணிக்கை 565.
இணைய மறுத்த சுதேச அரசுகள் காஷ்மீர் ஐதராபாத் ஜூனாகத் பிரிஞ்சு பகுதி இணைந்த ஆண்டு 1954. போர்ச்சுகீசிய பகுதி இணைந்த ஆண்டு 1961. அரசியல் நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு வரைவு குழு தலைவர் அம்பேத்கர். முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு ஏற்ற நாள் 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு நடைமுறை 1950 ஜனவரி 26. வேலூர் கலகம் 1806. வேலூர் கலகத்தில் அறிவிக்கப்பட்ட அரசர் பதேக் ஹைதர். சென்னை மாகாணத்தின் முதல் அமைப்பு சென்னை சுதேசி சங்கம். சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர்கள் ஹார்லி இலட்சுமி நரசு செட்டி சீனிவாச பிள்ளை. சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884. சென்னை மகாஜன சபையை உருவாக்கியவர்கள் ராமசாமி முதலியார், அனந்தாச்சாருலு, இறங்கையா நாயுடு. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. இறங்கையா நாயுடு. மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில் உரையாற்றிய நாள் 1896 அக்டோபர் 24. சென்னை மகாஜன சபை பொன்விழாவில் கலந்து கொண்டவர் ஜவஹர்லால் நெஹ்ரு. கப்பலோட்டிய தமிழன் வி. ஓ. சிதம்பரம் பிள்ளாய். வ. உ. சிதம்பரம் பிறந்த இடம் ஓட்டப்பிடாரம். சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ. உ. சிதம்பரம். கப்பல் போக்குவரத்து நடந்த இடங்கள் தூத்துக்குடி கொழும்பு. வ. உ. சி. கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநாடு சூரத் மாநாடு. சுப்பிரமணியா சிவா பிறந்த இடம் வத்தலக்குண்டு. சுப்பிரமணியா பாரதி பிறந்த இடம் மற்றும் நாள் எட்டயபுரம் டிசம்பர் 11 1882. சுதேசி மித்ரன் உதவி ஆசிரியர் பாரதியார். பாரதியார் கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநாடு 1907. இந்தியா பால பாரதம் பத்திரிகை ஆசிரியர் பாரதியார். பாரதியார் இறந்த நாள் செப்டம்பர் 11 1921. வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்ட இடம் மணியாச்சி ரயில் நிலையம். வாஞ்சிநாதன் இறப்பு தற்கொலை. கொடிகாத்த குமரன் பிறந்த இடம் சென்னிமலை ஈரோடு. கே. காம்ராஜ் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. பூண்டி நீர்த்தேக்கம் ஏற்பாடு செய்தவர் சத்தியமூர்த்தி. கர்மவீரர் காமராசர். காமராசர் பிறந்த நாள் மற்றும் இடம் விருதுநகர் ஜூலை 15 1903. உப்பு சத்தியாக்கிரகத்தில் அடைக்கப்பட்ட சிறை அலிப்பூர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அடைக்கப்பட்ட சிறை அமராவதி. தமிழக முதல்வராக இருந்த காலம் 9 ஆண்டுகள். காமராசர் இறந்த நாள் அக்டோபர் 2 1975. தென்னிந்திய நல உரிமைக் கழகம் நிறுவியவர்கள் டி. எம். நாயர், தியாகராய செட்டி. நீதிக்கட்சி தமிழ் பத்திரிகை திராவிடன். நீதிக்கட்சி தெலுங்கு பத்திரிகை ஆந்திர பிரகாசிகா. தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் 1920 சுப்பராயலு. நீதிக்கட்சி வலதுபுறம் நோக்கிய அம்பு திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்தவர் பெரியா இ. வி. ராமசாமி. சேலம் மாநாடு 1944. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. இந்து சமய அறநிலையச் சட்டம் 1926. பெண்களுக்கு வாக்குரிமை 1921. இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகமான இடம் சென்னை 1000 விளக்கு. பெரியார் பிறந்த நாள் மற்றும் இடம் ஈரோடு செப்டம்பர் 17 1879. வைக்கம் வீரர் பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1925. பெரியார் பத்திரிகைகள் குடியரசு, புரட்சி, விடுதலை. பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட பெண்கள் மாநாடு சென்னை.
CN. அண்ணாதுரை பிறந்த இடம் மற்றும் நாள் காஞ்சிபுரம் செப்டம்பர் 15 1909. திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுவியவர் அண்ணாதுரை. திமுக தொடங்கிய நாள் செப்டம்பர் 17 1949. ₹1 ஒரு படி அரிசி திட்டம் அண்ணா. சென்னை மாநிலம் வலதுபுறம் நோக்கிய அம்பு தமிழகம் பெயர் மாற்றம் ஏப்ரல் 16 1967. தலைமைச் செயலகம் என்ற பெயர் மாற்றம் அண்ணா. திருமதி பயன்பாடு அறிமுகம் அண்ணா. முத்துலக்ஷ்மி ரெட்டி பிறந்த இடம் மற்றும் நாள் புதுக்கோட்டை ஜூலை 30 1886. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சுதேசி மித்ரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியர் சுப்பிரமணியா பாரதி. பாரதியார் கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநாடு 1907. இந்தியா பால பாரதம் பத்திரிகை ஆசிரியர் பாரதியார். பாரதியார் மறைந்த நாள் செப்டம்பர் 11 1921. வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்ட இடம் மணியாச்சி ரயில் நிலையம். வாஞ்சிநாதன் இறப்பு தற்கொலை. கொடிகாத்த குமரன் பிறந்த இடம் சென்னிமலை ஈரோடு. காமராஜ் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. பூண்டி நீர்த்தேக்கம் ஏற்பாடு செய்தவர் சத்தியமூர்த்தி. காமராசர் தமிழக முதல்வராக இருந்த காலம் 9 ஆண்டுகள். அரசரை உருவாக்குபவர் என்று போற்றப்பட்டவர் காமராசர். காமராசர் மறைந்த நாள் அக்டோபர் 2 1975. தென்னிந்திய நல உரிமைக் கழகம் தொடங்கியவர்கள் டி.எம். நாயர் தியாகராய செட்டி. நீதிக்கட்சி தமிழ் பத்திரிகை திராவிடன். நீதிக்கட்சி தெலுங்கு பத்திரிகை ஆந்திர பிரகாசிகா. நீதிக்கட்சி ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ். 1920 தமிழகத்தின் முதலமைச்சர் சுப்பராயலு. நீதிக்கட்சி வலதுபுறம் நோக்கிய அம்பு திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் சேலம் மாநாடு 1944. பெரிய வி. ராமசாமி திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுவியவர் CN. அண்ணாதுரை. ரெட்டி பிறந்த இடம் மற்றும் நாள் புதுக்கோட்டை ஜூலை 30 1886. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அனைத்திந்திய பெண்கள் மாநாடு நடத்திய இடம் மற்றும் ஆண்டு பூனா 1930. ஆதரவற்றவர்களுக்கு ஔவை இல்லம் தொடங்கியவர் முத்துலட்சுமி ரெட்டி. இழவு வாரம் போராட்டம் தொடங்கியவர் தாமம்பு. வீரத் தமிழன்னை பட்டம் பெற்றவர் டாக்டர் தருமாம்பாள். தருமாம்பாள் வழங்கிய பட்டம் பெரியார் வி. ராமசாமி. தியாகராஜ பாகவதருக்கு வழங்கிய பட்டம் ஏழிசை மன்னர். முக்கிய ஆண்டுகள் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம். 1905 வங்காள பிரிவினை. சுதேசி இயக்கம். 1906 முஸ்லீம் லீக் தோற்றம். 1907 சூரத் பிளவு. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம். 1911 வங்காள பிரிவினை நீக்கம். 1914 முதல் 1918 வரை முதல் உலகப் போர். 1916 தன்னாட்சி இயக்கம். லக்னோ ஒப்பந்தம். 1917 ஆகஸ்ட் அறிக்கை. 1919 ரவுலட் சட்டம் ஜாலியன் வாலாபாக். 1920 ஒத்துழையாமை இயக்கம். 1922 சௌரி சௌரா சம்பவம். 1927 சைமன் குழு அமைப்பு. 1928 சைமன் குழு இந்தியா வருகை. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. 1930 உப்பு சத்தியாகிரகம். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் இரண்டாம் வட்ட மேசை.
1932 பூனா ஒப்பந்தம் 3ஆம் வட்ட மேசை. 1935 இந்திய அரசு சட்டம். 1939 இரண்டாம் உலகப் போர் தொடக்கம். 1940 பாகிஸ்தான் கோரிக்கை ஆகஸ்ட் நன்கொடை. 1942 கிரிப்ஸ் திட்டம் வெளியேறு இயக்கம். 1945 இரண்டாம் உலகப் போர் முடிவு. 1946 அமைச்சரவை தூதுக்குழு. 1947 இந்திய விடுதலை. 1948 காந்தி மறைவு. 1949 அரசியலமைப்பு ஏற்றம். 1950 இந்திய குடியரசு. போட்டித் தேர்வெழுதும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.